ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கான்செப்ட் தான். இந்த ஆப் நேம் பார்த்திங்கன்னா சிவிசியோட ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பில் போயிட்டு இதில் எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பாருங்கள், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கா. நீங்கள் வந்து 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்தீங்கன்னா 30 ரூபா வரும். ஃபஸ்ட் நாள் வந்து 30 ரூபா, செகண்ட் டே 32 ரூபா, தேர்ட் டே 34, அப்படியே டெய்லி வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து எவ்வளோ நாளில் எடுக்கலான்னா கரெக்டாக 14வது நாள் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட இந்த ஆப் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரேடிங் ஆப்னா மோஸ்ட்லி கான்செப்ட் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும், டெலகிராம் குரூப்பும் இருக்கும். ஆனால் இந்த ஆப்புக்கு வந்து 2 குரூப்புமே இருக்குது. ஒரு சில ஆப்புக்கு பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆப்பில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 30 days ஆகுது கண்டிப்பாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்பலாம். அப்படியே இல்லைனாலும் ஒரு 25 days போச்சுன்னா கூட 25 days வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1500 அந்த மாதிரி அந்த கான்செப்டில். இங்கே பாருங்கள், 25 daysக்கு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. 2000 பக்கம் வந்துடுது. நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து 500 தான். அது 25 daysல வந்து நீங்கள் திருப்பி ரிட்டன் எடுக்கிற அமௌண்ட்டை வந்து 2000, அதாவது வந்து 1500 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். இதில் வந்து 2-3 பிளான்ஸ் இருக்குது. நான் வந்து 500க்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அதே 1000க்கு வேணுன்னா 1000. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து 1000 போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த நாள் 64 ரூபா. அதை வந்து எவ்வளோ நாளில் எடுக்கலான்னா அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். 14வது நாள் வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 2000 இருக்கா, 121 ரூபா உங்களுக்கு வந்து 2000 ரூபா வரும். 121 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும். அந்த மாதிரி டே பை டே வந்து ட்ரேடிங்னாவே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் வந்து கஸ்டமர் கேர் எல்லாமே அவைலபிளாக இருப்பாங்க. எனி டைம் நீங்கள் வந்து இப்போ மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆப்குள்ளே போய் எப்படி வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் எல்லாம் பார்த்துருவோம். இதுதான் ஆப்பு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைல் நம்பரும் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்தோடனே ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இதுதான். இது வந்து ஹோம், கீழே வந்து ஹோம்னு இருக்கா, ஹோமு, அப்புறம் ஆர்டர், அப்புறம் அபவுட் அஸ், மைன். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணணுமா, ரீசார்ஜ்குள்ளே இங்கேயும் ஹோம் பேஜ்லேயே ரீசார்ஜ்னு இருக்கா, ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த பேமெண்ட் மெத்தட், அங்கே வந்து பேமெண்ட் மெத்தடு மட்டும் இந்த சன்பே, ஏஜிபே, கியூபே அந்த மாதிரி இந்த பேமெண்ட் மெத்தடு மட்டும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஹெச்எக்ஸ்பேயில் வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா மட்டும் வேறு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஹெச்எக்ஸ்பேலேயே வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே மினிமம் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் தான் டைப் பண்ணணும். எவ்வளோ போடுறீங்கன்னா மினிமம் எல்லோரும் 500 போட்டுக்கோங்க. 500 போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து ஜிபேவா, ஃபோன்பேவா, இல்லை பேடிஎம்மா அப்படி கேட்கும். நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ட்ரேடிங் அப்போ இருந்தாலும் இந்த மாதிரி பவர் பேங்க் ஆப் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து பேடிஎம்மே யூஸ் பண்ணுங்கள். பேடிஎம் இல்லைன்னா ஃபோன்பே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சீக்கிரம் குயிக்காக ஆயிரும். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபோன்பேவோ பேடிஎம்மோ யூஸ் பண்ணும்போது பேமெண்ட் வந்து 500 அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க. உடனே எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வெளியே வந்துடுறீங்க. பேமெண்ட் பண்ணோடனே வெளியே வந்துட்டு அப்புறம் வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவாக கொண்டு வரீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுன்னையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உடனே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேடிஎம் விட்டு வெளியே வாங்க. அப்படி இல்லை அந்த ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா உடனே ஆப்பை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படியே இருங்க. ஒரு 1 or 2 seconds வந்து ஆப்குள்ளேயே இருங்க. இப்போ வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிட்டேன். ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொன்ன பிறகு மட்டும் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல் வரும், அது எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் சர்வீஸ்ன்னு இருக்கா. இங்கே பாருங்கள், டெலகிராம் கஸ்டமர் சர்வீஸ், வாட்ஸ்அப் கஸ்டமர் சர்வீஸ். டெலகிராம் கஸ்டமர் சர்வீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமர் கேரோட நம்பர்ஸ் வரும்.
அண்ட் தென் வந்து குரூப் பார்த்திங்கன்னா சிவிசி டெலகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே டெலகிராம் லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஆட் ஆகிட்டு கரெக்டாக 8 மணிக்கு பாருங்கள். இது வந்து எஸ்டர்டே ஏப்ரல் 29 வந்து இந்த சிக்னல் வந்து 8 மணிக்கு வந்திருக்கு. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்மால் இதாக சொல்லி கொடுத்துட்றேன். ட்ரேடிங் ப்ராடக்ட்னு இருக்கா, ட்ரேடிங் ப்ராடக்ட் வந்து BTC USDT. இப்போ ஆப்குள்ளே வந்துடுங்க. ஆப்குள்ளே வந்துட்டு ஹோம் பேஜ் தான், நீங்கள் வேறு எங்கேயுமே தொலைவ தேவையில்லை. BTC என்ன பார்த்தோம், BTC USD பார்த்தோமா, டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பை அப். இதில் எல்லா ட்ரேடிங் ஆப்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர், இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து கண்டினியூ, அப்புறம் இல்லைனா வந்து கால் புட்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இந்த சிவிசி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ரொடக்ஷன் வந்து ட்ரேடிங் ப்ராடக்ட் வந்து எல்லா ஆப்லேயுமே மோஸ்ட்லி இந்த BTT USD அந்த மாதிரி தான் இருக்கும். அதே வந்து ட்ரேடிங் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்பில் பை அப் பை டவுன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் சிக்னல் வந்து பை அப்பு. ஸோ பை அப் கிளிக் பண்ணிங்கன்னா, பை அப் கிளிக் பண்ணோன்னையும் கன்ஃபார்ம் ஆர்டர்னு வரும், அதுக்கப்புறம் கண்டினியூன்னு வரும். அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கே. ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, அவ்வளோதான் உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்னொரு டைம் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க நல்லா. BTC USDன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னையும் இன்றைக்கி என்ன ட்ரேடிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க, பை அப்னு இருக்கா, இங்கே கீழே பை அப் கிளிக் பண்ணோன்னையும் கன்ஃபார்ம் டு ஆர்டர்னு கேட்கும், அதுக்கப்புறம் கண்டினியூ. இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஆப்குள்ளேயே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட செக் பண்ணிட்டு கூட வெளியே வந்துடலாம். இவ்வளோ தான் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறதே. ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கிங் டைமே. டெய்லியும் வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நைட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம். அது 8:30 கூட பண்ணலாம், 9 o'clock அந்த மாதிரி கரெக்டாக 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே கரெக்டாக பண்ணி முடிச்சுருங்க. இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி, அடடடா இப்படி ஒரு வாய்ப்பா, என்னங்கக்கா நீங்கள் இவ்வளோ நாளாக இதை சொல்லாமல் விட்டுட்டீங்க, எவ்வளவோ பேர் சொன்னாங்க, என்னங்கக்கா நீங்கள் இந்த ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்படி ஒரு ஆப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஆப் இது. ஏன்னா இதில் ஒரு பெனிஃபிட்ஸ், சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படின்னா எல்லா ஆப்லேயுமே மோஸ்ட்லி வந்து 20 பேர் சேர்த்தணுங்க, 18 பேர் சேர்த்தணுங்க, அதே 30 பேர் சேர்த்தணுங்க. L1 L2 L3 3 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. 3 கான்செப்ட்லேயும் நீங்கள் வந்து L1 L2 L3 சேர்த்து 20 பேர் சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து 600 ரூபா 500 ரூபா 400 ரூபா வாங்குறதுக்கு இதில் சூப்பரான பெனிஃபிட்ஸு. இப்போ நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு 10 பேர் L1 L2 L3 3 சேர்த்து ஒரு 10 பேர் நீங்கள் வந்து ஒரு ரெஃபர் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த ஒருத்தங்க வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கீழே வந்து 10 பேர் சேர்த்துனா கூட அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே சர்வீஸ்ன்னு இருக்கா, அப்படியே சொன்னேன்ல எப்படி பார்க்கணும், டெலிகிராம் சர்வீஸ் இருக்கா, அவங்கக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள், நான் ரீசெண்டாக கூட அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டுடே எனக்கு வந்து வந்திருக்கு லைவில். இன்றைக்கி கரெக்டாக நான் பாருங்கள் வீடியோ போடுறேன். சிவிசி அந்த ஆப் இருக்கா, அதில் வந்து நான் கேட்குறேன், ஹாய் சார் ஐம் ஆடட் 11 members ப்ளீஸ் மை சேல்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு, சென்ட் யுவர் ஐடின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு திஸ் இஸ் ஆல்ரெடி level 1 அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த level 1க்கு வந்து அஃபெக்டபிள் ஆகிட்டேன், நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன். அதாவது வந்து நான் வந்து 10 பேர் ஆல்ரெடி வந்து நான் சேர்த்திட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு டெய்லி சேல்ரி வந்து 100 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெசேஜ் போட்டார். ஸோ வந்து நான் போய் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதையும் நான் அவர்கிட்டயே கேட்டேன், எப்படிங்க சார் இது செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், இந்த மைன் ஆப்ஷன் இருக்கா, மைன்குள்ளே போயிட்டு ரெண்டாவதாக ஃபண்டு சேஞ்சஸ் அப்படின்ட்டு இருக்கா, இதில் போய் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னார். நீங்கள் தமிழில் கூட அவர்கிட்ட பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், தமிழ்லேயும் கேட்கலாம். அவர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு வந்து 12 மணிக்கு வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து 30ஆம் தேதியா, கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 12 மணிக்கு பாருங்கள் 100 ரூபா சேல்ரின்னு போட்டு ஆட் ஆகிருக்கா, சேல்ரின்னு போட்டு ஆட் ஆகிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 12 மணிக்கு 30ஆம் தேதி 12 மணிக்கு 100 ரூபான்னு போட்டு சேல்ரி. ஏன்னா நான் 10 பேர் வந்து இந்த ஆப்பில் வந்து நான் டீம் கொடுத்துருக்கேன். வெறும் 10 பேர் தான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த ஆப்லேயுமே நான் வந்து மோஸ்ட்லி நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு சூப்பரான ஆப், நல்ல கான்செப்ட்னு கூட சொல்லலாம். 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து
20 பேர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் சேலரி, இது பேசிக்லி டெய்லியும் சேலரி 200. அதே வந்து 25 பேர் ஆட் பண்ணிங்கன்னா டெய்லி சேலரி 300. அந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து டெய்லியும் சேலரி வந்து கிடைக்கிது. இதில் ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ், இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். நீங்கள் வந்து 500 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னே உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து அதில் ஆப்பில் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து 500 வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 600 இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 3 to 4 days வந்து பார்த்து ட்ரேட் பண்ணி ஒரு 200 சேர்த்திங்கன்னா நீங்கள் 300 ரூபா ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 days ஒருக்கா டெய்லியும் 300 வித்ட்ரா போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. 300 வந்த பிறகு வித்ட்ரா போடுங்க. அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்கள் பேலன்ஸ்லேருந்து அப்புறம் மைனஸ் ஆகும், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கரெக்டாக 300 வந்த பிறகு வித்ட்ரா போடுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் எப்படிங்க்கா இதில் வந்து ரெஃபர் பண்ணுறது, எப்படிங்க்கா என்னோடய இன்விடேஷன் லிங்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. மைண்டில் வந்துடுங்க. மைண்டில் வந்துட்டு டீம்னு இருக்கா, டீமில் வந்துடுங்க. டீமில் வந்துட்டு கீழே கிளிக் டு ஷேர் யுவர் லிங்க் அப்படின்ட்டு இருக்கா, இதை வந்துட்டு காப்பி லிங்க் இருக்கா, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு காப்பி சக்ஸஸ். இப்போ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, வாட்ஸ்அப் அனுப்பி டெலகிராம் அனுப்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி ஷேர் பண்ணி அவங்கள வந்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி கொண்டு போங்க. ஆனால் இதில் ஒரு மோஸ்ட்லி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கம்பல்சரி வந்து நீங்கள் இதில் ரெஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. முடிஞ்சால் ரெஃபர் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா டெய்லி சேலரி எனக்கு வந்து பேசிக்லிங்க்கா ஒரு டெய்லி ஒரு 100 ரூபா வேணும், 200 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டா வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து எனக்கு வந்து இதில் ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு L1 L2 L3 3 லெவல்லையும் சேர்ந்து ஒரு 10 பேர் கொடுத்தீங்கன்னா போதும், டெய்லி உங்களுக்கு 100 ரூபா வரும். அது போக உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல் பண்ணுறது மூலிமா டெய்லி வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா ஆகும்போது டெய்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 150 150 ரூபா உங்களுக்கு டெய்லியும் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 2 டேஸ்க்கு ஒருக்கா இது ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு தானே. 2 டேஸ்க்கு ஒருக்காவே வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம் 300. நீங்கள் 4 days 5 days வெயிட் பண்ணுறதுக்கு 2 டேஸ்க்கு ஒருக்கா கூட வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் டீம் கொடுக்கணும் அப்படின்னால கம்பல்சரி கிடையாது. நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுனா கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் ஈஸியான இதுதான் வித்ட்ரா பண்ணுறது. அப்படி தான் இங்கே பாருங்கள், மைண்ட்குள்ளே வந்துட்டிங்கன்னா வித்ட்ரான்னு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஹோமில் கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். இல்லை மைண்ட்குள்ளே மட்டும்தான், சாரி ஃப்ரெண்ட்ஸ், மைண்டில் தான் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. வித்ட்ராக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து செட்டிங்ஸ் இருக்கா, பாஸ்வேர்டு இதில் மெயினான ஒரு கான்செப்ட்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ஃபண்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் முன்னாடி கொடுத்துருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு வித்ட்ரான்ட்டு இருக்கா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வித்ட்ரான்னு ஆப்ஷன் இருக்கா, வித்ட்ராக்குள்ளே வந்துக்கோங்க. வித்ட்ரா அமௌண்ட் வந்து இங்கே வந்து 300 டச் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும். அவ்வளோதான். மோஸ்ட்லி இதில் வித்ட்ராலாம் ஈஸியாக இது பண்ணிடலாம், அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அப்புறம் வந்து ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஆப் வந்து இங்கே ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அடடடடடா இப்படி ஒரு அருமையான வாய்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி என்னங்கக்கா இவ்வளோ சொன்னீங்க, மறுபடியும் ஒரு என்ன இப்படி ஒரு அடடடா இப்படி ஒரு அருமையான வாய்ப்பா அப்படி இப்படிங்கிறீங்க, சும்மா பெருமையாக பேசுகிறீங்க ஆப்பை பற்றி அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னோட இது நான் சொல்லிடுறேன். இங்கே டாஸ்க் சென்டர்னு இருக்கா, இதில் வந்துக்கோங்க. இதில் பாருங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். டாஸ்க் 1 இருக்கா, இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லெவல் 1ல் ஒருத்தங்க சேர்த்துனீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் 1 வந்து ப்ராஃபிட்டில் அவார்ட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து 1% கிடைக்கும். அதே வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து 2 பேர் சேர்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கமிஷனாக வந்து உங்களுக்கு 500 கிடைக்கும். இதை வந்து ரிசீவ் கொடுக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் சேர்த்திட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ரிசீவ் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும், ரிசீவ் கொடுக்கணும். அதே வந்து 2 பேர் சேர்த்திட்டிங்கன்னா இங்கே ப்ராஃபிட் அவார்டில் வந்து 500 இருக்கும், நீங்கள் வந்து ரிசீவ் கொடுக்கணும். இப்போ வந்து நான் 2 பேர் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ எனக்கு 500 எலிஜிபிள் ஆயிடுச்சு, ரிசீவ் கொடுத்துட்டேன். அதே வந்து நான் ஃபஸ்ட் லெவலில் வந்து இப்போ எனக்கு வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது செகண்ட் லெவலில் இப்போ ஒரே ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே 3 மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் 1000 கிளிக் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இன்கன்வீனியன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வேலிட் இன்விடேஷன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் செகண்ட் லெவலில் நான் 3 பேர் நான் ஜாயின் பண்ணி விட்டால் தான் நான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவேன். ஆனால் இது கூட ஒரு அருமையான வாய்ப்பு தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஆப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 10 டேஸுங்கிறது ஒரு 8 days 7 daysலேயே ஒரு ரெஃபர் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 8 days 7 daysலேயே வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரேட் பண்ணணும். இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணி இந்த ஆப்பில் சொல்லிட்டேன். ட்ரேட் பண்ணுறது எப்படின்ட்டு சொல்லிட்டேன். வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். அப்புறம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நிறைய பேர் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறது இல்லை, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு அப்படியே எதுவும் டவுட்ஸ்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் நோட் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். எந்த ஒர்க்காக இருந்தாலும் வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி போடலாம், இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சஜஷன் கொடுங்க. என் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு புரியும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு போட்டால் புரியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியும். அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் எப்படியெல்லாம் உங்களுக்கு எப்படி ஓகே அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அந்த இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் வந்து இந்த ஆப்போட சிவிசி ஆப்போட ரிஜிஸ்டர் லிங்க்கு, அப்புறம் டெலகிராம் லிங்க்கு, என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன். கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Bye to all.